ஸோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 4த்தையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ட்ரை ரோஸ்ட் மசாலாவுக்கு சோம்பு, ஜீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் இதையும் போட்டு முழு தனியா, முழு மிளகு, தேவைப்பட்ட ஒரு லவங்கத்தையும் போட்டு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதை ஃபைனாக அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் நமக்கு அதுக்குள்ளே சிக்கன் மேரினேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெயில் சிக்கன் 65 எந்த அளவுக்கு குக் ஆகணுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய் இது 2த்தையுமே விட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணோம். இது 2ம் நல்லா மசிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணி புதினாவும் நல்லா நமக்கு ஷ்ரிங்க் ஆனதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் அதில் ஆட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஒரு மசாலாவாக நமக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி ரைஸை அதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஷிஃப்ட் பண்ணோம். குக்கரில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ரைஸுக்கான வாட்டரையும் ஆட் பண்ணி உப்பையும் சரி பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65ல் பாதி பீஸை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவை மறுபடியும் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில், அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ விசில் போயிட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம். அதை தேவையான அளவுக்கு லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் அதில் பிழிஞ்சிட்டு ரொம்ப கலக்காமல் அழகாக அதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம பிளேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. பிளேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருந்த சிக்கன் 65 பீசஸை அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கீயை விட்டு ஃபைனல் டச்சாக கார்னிஷையும் முடிச்சிட்டோம். ஸோ இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் சிக்கன் 65 பிரியாணி.